வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். மேகம் மூடிய வானம், முகம் காட்ட துடிக்கும் சூரியன். காலை கதிரவன் தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். பறவைகளின் ரீங்காரம் ஒலிக்க மெல்ல மெல்ல தென்றல் காற்று அவளை வருடியது. புரண்டு படுத்தவள் விழித்து கொண்டாள். இப்படியே காலை பொழுது புலர்ந்தது. அவள் அருகே மனோஜ் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் தலைமுடியை தன் விரல்களால் கோதிவிட்டு அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். கடினமா உழைச்சிட்டு இப்போ அசந்து தூங்குறீங்களோ என்று அவனை பார்த்து சிரித்தாள். பிறகு ரோஜா எழுந்து குளித்துவிட்டு கீழே வரும்போதே தர்மராஜ் எழுந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் மாமா என்றாள் ரோஜா. குட் மார்னிங்மா, தூங்கி எழுந்தாச்சா? எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா என்றார் அவர். ஆமாம்மா, நல்லா இருந்தது. நாங்கள் வரும்போது நீங்கள் தூங்கிட்டீங்க போல. வெளியிலேயே சாப்பிட்டு லேட்டாக தான் வந்தோம். இப்போ உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டாமாம்மா என்றாள் ரோஜா. இல்லைம்மா, எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டேன். இப்போது நீ சாப்பிட்டு ரெடி ஆயிடுமா, நம்ம போய் ராஜி எங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் என்றார் தர்மராஜ். சரிங்க மாமா என்று சொல்லிவிட்டு சென்றாள் ரோஜா. ரோஜா அவள் அறைக்கு வந்து ரெடியாகி கொண்டிருந்தாள். அதுவரைக்கும் மனோஜ் எழுந்திருக்கவே இல்லை. என்னங்க இவ்வளவு நேரம் தூங்குறீங்க? இப்போ சாப்பிட்டு ராஜியை கூப்பிட போலான்னு மாமா சொல்லிட்டாரு. மாமா கீழே உட்காந்துருக்காங்க என்று ரோஜா சொல்ல, என்னடி எப்போ பார்த்தாலும் என்னமோ ஸ்கூல் பிள்ளைங்களை மிரட்டுற மாதிரி அப்பா இருக்காரு அப்பா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்பா இருந்தா என்ன என்றான் மனோஜ். ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்லலைங்க. மாமாலாம் சீக்கிரமே எழுந்துட்டாங்க. நீங்கள் இன்னும் எழுந்திருக்கலையே, அதான் சொன்னேன். ராஜியை வேற கூப்பிட இப்போ போகணும்ல, அதனால தான் சொன்னேன் என்றாள் ரோஜா. ஓ, அதுக்காக சொல்றியா? முன்னாடி ஃப்ரீயாக இருந்தேன்டி, அதனால் ஆக்டிவாக இருந்தேன். இப்போ அப்படியா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேல்ல, அதான் டயர்டாக இருக்குது என்றான் மனோஜ். நாங்கள்லாம் என்ன வெட்டியாவா இருக்கோம்? நாங்கள்லாம் நேரத்துக்கு எழுந்து ரெடியாகலை என்றாள் ரோஜா. அம்மா தாயே, காலையிலே பட்டிமன்றம் வேண்டாமா? நான் இப்போவே எழுந்து ரெடி ஆயிடுறேன், கிளம்பலாம் என்றான் மனோஜ். சரி சரி போங்க, எதையாவது நான் சொன்னால் உடனே செய்கிறீங்களா? என்னைய பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க என்றாள் ரோஜா. சரிடி என் கோபக்கார பொண்டாட்டி, கோச்சிக்காதடி என்றான் மனோஜ். பிறகு மனோஜ் எழுந்து ரெடியாகி இருவரும் கீழே இறங்கி வந்தார்கள். 2 பேரும் சாப்பிடுங்கப்பா, கிளம்பலாம் என்றார் தர்மராஜ். ஒரு வழியாக சாப்பிட்டு விட்டு மூவரும் சேர்ந்து ராஜியை அழைக்க சென்றார்கள். ராஜியும் அங்கு அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தாள். கார் ஹாஸ்டல் வாசலில் போய் நின்றது. முதலில் ரோஜா இறங்கி உள்ளே சென்றாள். ராஜி அவளை பார்த்ததும் கட்டி அணைத்தாள். என்ன புது பொண்ணு, கிளம்பலாமா என்றாள் ரோஜா. அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்கேன், கிளம்பிட வேண்டியது தான் என்றாள் ராஜி. என்னடி ரொம்ப ஃபாஸ்டாக தான் இருக்க போல, பாவம் எங்கள் அண்ணன் என்று கிண்டல் செய்தாள் ரோஜா. ரொம்ப பாவம்தான் நீங்கள் எல்லாரும் என்றாள் பதிலுக்கு ராஜி. அங்கே இருந்த வார்டன், என்னம்மா ராஜி, ரெடி ஆயிட்டியா என்று கேட்க, ஆமாம் மேடம், இதோ வந்துட்டாங்க, இவங்க கூட தான் கிளம்புறேன். இவன் என் ஃப்ரெண்டு ரோஜா. அங்கே நிற்கிறவங்க தான் இவளோட கணவரும் மாமனாரும். அவங்க ஆஃபீஸில் தான் நான் வேலை பார்க்குறேன் மேடம் என்றாள் ராஜி. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா ரோஜா. இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறது அபூர்வமாக தான் இருக்குது. கூட பிறந்தவங்களுக்கு செய்யவே யோசிக்கிற இந்த காலத்தில் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ராஜி நல்ல பொண்ணு, அவளோட நல்ல மனசுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. ஆல் த பெஸ்ட் ராஜி, நாளைக்கு கல்யாணத்தில் பார்க்கலாம் என்று வாழ்த்து தெரிவித்தார் வார்டன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இத்தனை வருஷமாக என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க என்றாள் ராஜி. இருக்கட்டும் ராஜி, என்ன நன்றியெல்லாம் சொல்கிற? எங்கள் வேலையைத்தானே நாங்கள் செஞ்சோம். நீயும் தான் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கிற இடமே தெரியாமல் இங்கே இருந்திருக்க. அதில் உனக்கும் பங்கு இருக்குல்ல என்று பேசி கொண்டிருக்கும் போதே தர்மராஜும் மனோஜும் உள்ளே வந்தனர். என்ன ராஜி, கிளம்பலாமா என்றான் மனோஜ். சார், ரெடியாக தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு ஹாஸ்டல் வார்டனிடம், இனி நான் வரமாட்டேன், போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். ஹாஸ்டலில் இருக்கும் சில ஃப்ரெண்ட்ஸுகளும் அவளுக்கு வாழ்த்து சொல்லி வழி அனுப்பி வைத்தார்கள். ஒரு வழியாக ராஜி அந்த கூண்டை விட்டு சிறகடித்து பறக்க ஆரம்பித்து விட்டாள். அவளுக்கென்று ஒரு இடத்தை தேடி சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கென்று ஒரு சொந்தம், அவளுக்கென்று ஒரு வீடு, அவளுக்காகவே வாழும் ஒருவன். ராஜி அவள் வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அனைவரும் மனோஜ் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். போகும் பொழுது, என்ன ராஜி, இத்தனை வருஷம் ஹாஸ்டலில் இருந்தீங்க, இப்போ ஹாஸ்டலை மிஸ் பண்ணுறீங்களா என்று மனோஜ் கேட்க,
கண்டிப்பாக இல்லை சார். மிஸ் பண்ணலாம் இல்லை, அங்கே உள்ளவங்க சில பேரை வேணும்னா மிஸ் பண்ணுவேன். அந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சொல்லி அழக்கூட யாரும் இல்லை. ஏன் சிரிக்கிற, ஏன் கோபமாக இருக்க, ஏன் அழுகிறேன்னு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இருக்காது. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. பேசக்கூட இங்கே நேரம் இருக்காது. ஹாஸ்டல் சுவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட சுகத்துக்கம் எல்லாம். என்னோட உணர்வுகளை உயிருள்ளவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் அங்கே. இப்போ அதை விட்டுட்டு நான் எனக்கான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் சார். இந்த வாழ்க்கைக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். தனியாக அனாதையாக ஹாஸ்டலில் வளர்றது ரொம்ப பெரிய கொடுமை சார் என்றாள் ராஜி. தர்மராஜ், அம்மா ராஜி, இப்போ அதெல்லாம் பேச வேண்டாம்மா. இப்போது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். நடந்து முடிஞ்சதெல்லாம் போகட்டும். நடக்க போகிறத சந்தோஷமாக அனுபவிக்க ரெடி ஆயிருமா என்றார் அவர். மாமா, அவள் சந்தோஷமான மூடில் தான் வந்தா. உங்கள் பையன்தான் அவளை இன்டர்வியூ பண்ணுறாரு என்றாள் ரோஜா. பார்த்தீங்களாப்பா, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல, இனி என்னை டேமேஜ் பண்ணிகிட்டே வருவாங்க. அவங்க ஃப்ரெண்டை ஒன்றும் சொல்லிடக்கூடாது, உடனே இவங்க வந்துடுவாங்க என்றார் மனோஜ். தர்மராஜ் சிரித்தார். எல்லாரும் இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க என்று சொல்லும் போதே வீடும் நெருங்கியது. தர்மராஜ் இறங்கினார். ஒரு நிமிஷம் இருமா என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து சமயக்காரம்மா அலமேலுவை அழைத்தார். அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக வந்திருக்கா, நம்ம வீட்டுக்குள்ள மணமகளாக வர்றா, அந்த பொண்ணுக்கு ஆரத்தி எடுங்க என்றார். சரிங்க ஐயா என்று மஞ்சள் கரைத்து கற்பூரத்தை ஏற்றி ஆரத்தி எடுத்தார் அலமேலம்மா. என்னடி ரோஜா, வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு என்றாள் ராஜி. அப்படி இல்லடி, கல்யாணத்துக்காக முதல் தடவை மணப்பெண்ணா வீட்டுக்குள்ள வர்ற, திருஷ்டி கழிக்க வேண்டாமா? நாளைக்கு தம்பதி சகிதமா வருவீங்கல்ல, அப்போ நான் தான் ஆரத்தி எடுப்பேன். பணத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நிறைய போட வேண்டியதா இருக்கும் என்றாள் ரோஜா. உனக்காக தாண்டி ரோஜா 10 ரூபாய் நோட்ல செலவத்தால எடுத்து வச்சிருக்கேன் என்றாள் ராஜி கிண்டலாக. ராஜிக்கு தனி அறை ஒன்று தயார் செய்யப்பட்டிருந்தது. அந்த அறையில்தான் அவளை தங்க வைத்தாள் ரோஜா. கல்யாணம் முடிஞ்சு உன் கணவர் வீட்டுக்கு போற வரைக்கும் இதுதான் உன்னோட அறை, இதுல தான் நீ தனியா இருக்கணும் என்றாள் ரோஜா. ஏன் தனியா இருக்கணும்? ஏன் நீ இல்லை? நீ வந்து என் கூட துணைக்கு இருப்பதானே? உன் கல்யாணத்தப்ப பெண் தோழியா நான் உன் கூட தானே இருந்தேன் என்றாள் ராஜி. அப்போ நீ தனியா இருந்த, என் கூட வந்திருந்த. இப்போ நான் அப்படி இருக்க முடியுமா? என் கணவர் கோச்சிக்க மாட்டாரா என்றாள் ரோஜா. அந்த நேரம் அங்கே மனோஜ் வந்தான். என்ன இங்கே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் என்றான். ஒன்றும் இல்லைங்க, இவன் என் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து என் கூட தங்கி இருந்தா. இப்போ இவ கூட நான் இருக்கணுமா அப்படின்னு மேடம் ஆர்டர் போடுறாங்க. அதான் என் புருஷன்கிட்ட அனுமதி கேட்டு தான் சொல்வேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்றாள் ரோஜா. ஆமா ராஜி, நீ சரவணன் கூட இருந்திருந்தா என் மனைவி கூட துணைக்கு இருந்திருப்பியா அன்னைக்கு. இப்போ எப்படி அவ உன் கூட தூங்குவா? அவளுக்கு தான் துணைக்கு நான் இருக்கேனே என்றான் மனோஜ். ரொம்ப தான் மனைவிக்கு ஜால்ரா தட்டுறீங்க என்றாள் ராஜி. வேற வழி இல்லையே, இனிமே இப்படித்தான் இருந்தாகணும் ராஜி என்றார் மனோஜ். ஆமா ஆமா, எனக்கு மட்டும்தான் இவர் ஜால்ரா தட்டுறாரா? நாளைக்கு கல்யாணம் முடியட்டும், சரவணன் என்ன பண்றாருன்னு நான் பார்க்கத்தானே போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? சரி விடு, அது சர்ப்ரைஸ் என்றாள் ரோஜா. சொல்ல வந்துட்ட, அப்புறம் என்னடி சர்ப்ரைஸ், என்னன்னு சொல்ல வேண்டியது தானே என்றாள் ராஜி. அதை நாளைக்கு நைட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என்றாள் ரோஜா. சரி சரி, மெஹந்தி போடுறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து ரெடியா ரெடி. சாரிடி ராஜி, எனக்கு போட தெரியாது, அதனால தான் ஆள் வர சொன்னேன் என்றாள் ரோஜா. ராஜி, எனக்கு எதுக்கடி மெஹந்தி, அதான் மருதாணி இருக்குல்ல, எனக்கு அதுவே போதும் என்றாள் அவள். இல்லடி, உனக்கு நிறைய செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு ராஜி, உனக்கு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும்டி என்றாள் ரோஜா. நீ சொன்னா கேட்க மாட்ட, அப்புறம் ஓ இஷ்டம் என்றாள் ராஜி. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோடி, கீழே சமைச்சிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க, அப்போ போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நைட்டு அக்காலாம் வருவாங்கடி என்றாள் ரோஜா. எனக்கு யார் இருக்கா, அவங்க தானே என்னோட உறவு என்றாள் ராஜி. ஆமாண்டி, நைட் வந்து எல்லாரும் இங்கே தான் தங்க போகிறாங்க, நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க என்றாள் ரோஜா. அக்கா மட்டும் இல்லை, சரவண அண்ணாவும் இங்கே வந்துடுவாங்க, மாமா வர சொல்லியிருக்காரு, அவர் ஈவினிங் வருவார். எல்லாரும் ஒன்றா இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கேருந்து தான் கோவில் பக்கமா, அங்கே போய் தான் உன் கல்யாணம், அதை முடிச்சுட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுவோம். நீங்கள் போய் அங்கே உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க என்றாள் ரோஜா. தர்மராஜ் மனோஜை அழைத்தார். என்னப்பா என்று கேட்டுக்கொண்டே மனோஜ் தர்மராஜிடம் சென்றான். கல்யாண வேலையா கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதற்கு, போயிட்டு வரேன் என்று தர்மராஜ் சொல்ல, சரிங்கப்பா போயிட்டு வாங்க, நானும் கூட வரட்டா என்றான் மனோஜ். இல்லைப்பா வேண்டாம்,
சாயங்காலம் சரவணனை வர சொல்லிட்டேன். அவனும் இங்கேயே இருக்கட்டும். ரோஜா வீட்டுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சீக்கிரமாகவே அவங்க எல்லாரையும் வர சொல்லிடுங்கப்பா. நைட்டு சாப்பாடு எல்லாருக்கும் இங்கே தான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களும் இங்கே வந்து தங்கிட்டு நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பட்டும் என்றார் தர்மராஜ். ஆமாப்பா, ரோஜா சொல்லிக்கிட்டு இருந்தாதான். எதுக்கும் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்த சொல்கிறேன்ப்பா என்றான் மனோஜ். ராஜியும் ரோஜாவும் பேசிக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்தா உலகத்தையே மறந்துடுவீங்களே. நான் ஒருத்தன் இங்கே தான் இருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? என் பொண்டாட்டி என்னை மறந்துட்டா என்றான் மனோஜ். ஏங்க, அப்படியெல்லாம் இல்லை. அவளை ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னேன். அவள் தான் பேசிக்கிட்டே இருக்கா. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. எங்கள் அண்ணன் பார்த்ததும் அப்படியே மயங்கிடணும் என்று ரோஜா சொல்ல, ஏன் உங்கள் அண்ணன் மயங்காமல் தான் தாலி கட்டுற வரைக்கும் வந்திருக்காரா என்றாள் ராஜி. உங்ககிட்ட போய் பேசுகிறேன் பாரு, என்னைய சொல்லணும். எத்தனை தடவை வாங்கி கட்டிட்டாலும் எனக்கு புத்தி வராது என்றாள் ரோஜா. சரி, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வரியா என்று ரோஜாவை அழைத்தான் மனோஜ். சார், எனக்கு ரெஸ்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு ரோஜா வேணும்னா தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். நான் தடுக்கலாம் மாட்டேன் என்றாள் ராஜி சிரித்து கொண்டே. சரி சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என் மச்சான் வந்தால் எங்கே தூங்க விட போகிறான்? நைட்டெல்லாம் பேசி பேசியே ஏதாவது தொந்தரவு செய்ய போகிறான். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர்கள் சென்றதும் ராஜியின் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் வடிந்தது. அவள் ஆழ்மனதில் இருந்த காயங்களும் எண்ண ஓட்டங்களும் என்னவோ. பெற்றவர்கள் இல்லாமல் திருமணத்திற்கு ரெடியாகிவிட்டாள் என்கின்ற கவலையா, இல்லை பெற்றவர்கள் இல்லை என்றால் கூட தன் சொந்த மகள் என நினைத்து அவளுக்காக ஓடி ஓடி வேலை பார்க்கும் தர்மராஜின் அன்பை கண்டு அழுகிறாளா என்று அவள் மனதிற்கு மட்டும்தான் தெரியும். சற்று ஓய்வெடுக்கலாம் என்று கண்ணை மூடினாள் அவள். மனோஜும் ரோஜாவும் அவர்களின் அறைக்குள் வந்தனர். இப்போதான் கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இப்போ வந்து என்னை கூட்டிட்டு வந்தீங்க என்றாள் ரோஜா. ரோஜா, ராஜி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மதியம் சாப்பிட்டதும் எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் வந்துட்டா அவங்களுக்கு தூங்குறதுக்கு சிரமம் ஆகிடும். நாளைக்கு ஃபங்க்ஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, அப்பா உன்னை உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் அவங்கள வர சொல்லி ஞாபகப்படுத்த சொன்னார் என்றான் மனோஜ். ஓ அப்படியா, அதுவும் சரிதான். நான் கூட நீங்கள் சுயநலமாக தான் உங்கள் கூடவே இருக்கணும்னு நினச்சி கூப்பிடுறீங்களோன்னு நினச்சேன் என்றாள் ரோஜா. ஏண்டி, இப்போல்லாம் உனக்கு அதே எண்ணம் தான் போல? என்னைய சொல்லிட்டு இப்போ நீ கட்டில் ஞாபகமாகவே இருக்க. நான் நல்லவனாக இருந்தால் உனக்கு பிடிக்கிறதே இல்லை என்றான் மனோஜ். யாரு நீங்க நல்லவரா என்றாள் ரோஜா. பின்ன நான் நல்லவன் இல்லையா? நான் தாண்டி உலக உத்தம என்றான் மனோஜ். அதையெல்லாம் நான் சொல்லணும், நீங்களே உங்களை சொல்லிக்க கூடாது என்றாள் ரோஜா. சரி சரி, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் சீக்கிரமே வர சொல்லு. அவங்க நைட்டு தூங்குறதோட போயிட்டு காலையில் கல்யாணம் முடிச்சு வந்துடலாம்னு வேலையை முடிச்சுட்டு வர போகிறாங்க. அப்பா நைட்டு எல்லாருக்கும் இங்கே தான் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டாங்க என்றான் மனோஜ். அவங்க வந்தா நீயும் ஹாப்பியாக இருப்பல்ல என்றான் அவன். ஏன், உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையா என்றாள் ரோஜா. எப்படிடி இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்ட? நீ சந்தோஷமாக இருந்தாலே நான் சந்தோஷமாக இருப்பேன்னு உனக்கு தெரியாதா என்றான் மனோஜ். சரி, எல்லாரும் வந்துட்டா நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள் தனியாக படுக்கணுமே என்றாள் ரோஜா. நான் ஏன் தனியாக படுக்க போகிறேன்? நீ அவங்க கூட போய் தூங்குனியன்னா அங்கே வந்து நானும் உன் கூடவே படுத்துக்குவேன் என்றார் மனோஜ். அட பாவி, என்னை அப்போ கூட விடவே மாட்டீங்களா என்றாள் ரோஜா. விடுறதுக்காடி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நமக்கு என்ன கல்யாணம் ஆகி பல வருஷமாச்சு, 2 நாள் தானடி ஆகுது. அதெல்லாம் அவங்களே உன்னை விரட்டி விட்டுருவாங்க என்றான் மனோஜ். பல வருஷம் ஆனால் மட்டும் தனியாக படுத்துக்கலாமா என்றாள் ரோஜா. சிச்சி, யார் சொன்னது? 90 வயசானாலும் நான் என் மனைவி பக்கத்தில் தான் படுப்பேன் என்றான் மனோஜ். பார்க்கலாம் பார்க்கலாம், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை கண்டுக்கவே மாட்டீங்க என்றாள் ரோஜா. எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீ தான் என்னோட முதல் குழந்தை என்றான் மனோஜ். உச்சி குளிர்ந்தது ரோஜாவிற்கு. அவனின் வார்த்தைகள் மனதிற்கு இதமாக இருந்தது. நிஜமாவா என்றாள் ரோஜா. இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? என் பொண்டாட்டி ரோஜா தான் என்னோட தாய், என் மகள், என் தோழி, என் காதலி, மனைவி, எல்லாமே அவ மட்டும்தான். உனக்கு அப்புறம்தான் எந்த உறவாக இருந்தாலும் என்றான் அவன். அப்படி என்னங்க நான் உங்களுக்கு பண்ணிட்டேன்? இவ்வளோ எல்லையில்லாத அன்பை எம்மையில காமிக்கிற அளவுக்கு என்றாள் ரோஜா. ஒரு உண்மையை சொல்லட்டா, உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு. அது காதலான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்னால் நீ கஷ்டத்தை அனுபவிச்சப்போ உன் மேலே ஒரு அனுதாபம் கலந்த காதல் வந்துச்சு. நீ அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் உன் மேலே வச்சிருந்த காதலை முழுமையாக உணரவே முடிஞ்சுது. இவ்வளவு வசதி இருந்தும் சொந்தங்கள் இருந்தும் என்னோட அம்மா இல்லாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் அப்பா ஃபாரினில் படிக்க வச்சாரு. நீயும் எல்லா உறவும் இருந்து என்ன மாதிரி அனாதையாக வாழ்ந்திருக்க. எத்தனை உறவு சுற்றி இருந்தாலும் நீயும் அம்மாவும் தனிமையாக தான் இருந்திருக்கீங்க. என்னோட ஃபீலிங்ஸும் உன்னோட ஃபீலிங்ஸும் ஒன்றா இருக்குன்னு நினச்சேன். எனக்கு கிடைக்காத அந்த அன்பை உன்கிட்டேருந்து எடுத்துக்கணும், உனக்கும் அதை முழுமையாக கொடுக்கணும்னு நினச்சேன். நீ யாராவோ இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு காதல் உன் மேலே வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ரோஜா. நீ என்னோட அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு இனம் புரியாத சந்தோஷம், அன்பு, காதல், நேசம், இப்படி என்ன வேணாலும் பேர் சொல்லலாம். உன் மேலே எனக்கு எல்லாமே அளவு கடந்து தான் இருக்கு ரோஜா என்றான் மனோஜ். இப்படியே பேசி பேசி தான் என்னை மயக்கி வச்சிட்டீங்க என்றாள் ரோஜா. நீ மயங்கின மாதிரி தெரியலையே, என்னைய தான் மயங்க மயங்க வைக்கிற என்றான் மனோஜ். இப்போ உங்க மயக்கத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு என்ன வேலை இருக்கோ அதை போய் பாருங்க. மாமா எங்க என்றாள் ரோஜா. அவர் எங்க இங்க இருக்காரு, கல்யாண வேலையா தான் வெளியில போயிருக்காரு, இப்போதான் கிளம்பினாரு என்றான் மனோஜ். இப்போவா, சாப்பிடாமலா என்றாள் அவள். பக்கத்துல கோவிலுக்கு தான் போயிருக்காரு, இப்போ வந்துடுவாரு. ஈவினிங் சரவணனையும் வர சொல்லியிருக்காரு. அப்பா தான் உங்க அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிட்டு போனாரு, அதை மறந்துட்ட பத்தியா என்றான் மனோஜ். வீராவுக்கு ஃபோன் செய்தாள் ரோஜா. ஹலோ வீரா, நான் தான் பேசுறேன், எப்படி இருக்கீங்க என்றாள் அவள். சொல்லுமா ரோஜா, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்றான் அவன். அக்கா இல்லையா என்றாள் ரோஜா. ஏன், இருக்காங்களே, அங்கே இருக்காங்க, நான் வீட்டில் இருக்கேன், இரு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு யமுனாவிடம் சென்றான் அவன். அங்கு யமுனாவும் கங்காவும் பேசி கொண்டிருந்தார்கள். ரோஜா பேசுறா என்று போனை கங்காவிடம் கொடுத்தான். என்னடி ரோஜா, கல்யாண வேலையா பிஸியா இருப்பேன்னு நினைச்சா எங்களுக்கு கால் பண்ற என்றாள் கங்கா. இல்லக்கா, மாமா உங்களெல்லாம் சீக்கிரமே வர சொல்லிட்டாரு, நைட் சாப்பாடு இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க, அதான் நீங்கள் லேட்டாக வருவீங்களோ என்னவோ, சீக்கிரமே வர சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணினேங்க்கா என்றாள் அவள். அப்படியா, நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கேயே சாப்பிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சோம், உங்களுக்கு ஏன் சிரமம், நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரோம் என்றாள் கங்கா. அக்கா, மாமா வீட்டில் இல்லை, அவர் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு, இவர் தான் இப்போ என்கிட்ட சொன்னார், நீங்கள் சீக்கிரமே வந்துருங்கக்கா என்றாள் ரோஜா. சரி சரி ரோஜா, அப்போ நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன், சீக்கிரமே இங்கே வந்துடுறோம். ஆமா ரோஜா, ராஜி எங்கே இருக்கா என்றாள் கங்கா. அதெல்லாம் பேசிட்டேன், மாமா இங்கேயே தங்க வைக்கலான்னு சொல்லிட்டாரு, அவளையும் போய் கூட்டிட்டு வந்துட்டோம், இங்கே தான் இருக்கா. அப்போ நீங்களாம் சீக்கிரம் வந்துருங்கக்கா, ஜாலியா இருக்கலாம் என்றாள் ரோஜா. சரிடி சரிடி, நாங்க போய் கிளம்புறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்குறோம் என்றாள் கங்கா. ரோஜா போனை வைத்தாள். கங்கா வீராவிடம் சொன்னாள், நம்ம எல்லாரையும் சீக்கிரமே வர சொல்லிட்டாராம் மாமா, எல்லாரும் சாயங்காலமே அங்கே போயிடுவோம், நைட் அங்கே தங்கிட்டு அப்படியே கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், நீங்க போய் உங்களுக்கு உண்டான வேலையை பாருங்க என்றாள் அவள். யமுனாவும் வீராவும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். என்ன யமுனா, எப்போ பார்த்தாலும் அக்கா கூடவே பேசிட்டு இருக்க, இப்போல்லாம் என்கிட்ட பேசுறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, முன்னாடி ரோஜா விட்டுட்டு போக போறா அதனால பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன், இப்போ ரோஜா பிரிஞ்சு போயிட்டான்னு உங்க அக்கா கிட்ட கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கியா என்றான் வீரா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்று சோர்வாக பேசினாள். என்ன ஒண்ணு இல்லை, ஏன் டல்லா இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு என்றான் அவன். பிரச்சனையெல்லாம் ஒண்ணு இல்லை, மனசுதான் ஒரு மாதிரி இருக்கு என்றாள் யமுனா. ஏன், மனசுக்கு என்னாச்சு என்றான். சொன்னா நீங்க திட்டுவீங்க என்றாள் அவள். சொல்லலைனானு நான் திட்டுவேன், என்னன்னு சொல்லு இப்போ என்றான் வீரா. இல்லைங்க, எனக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நானும் ரோஜாவும் ஒரு டைம் டாக்டரை போய் பார்த்தோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாச்சு, இப்போ வரைக்கும் குழந்தை தங்கவே இல்லையே, அதான் மனசுக்கு உறுத்தலாக இருக்குது. இப்போ ரோஜாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, என் தங்கச்சி அம்மாவானா எனக்கு சந்தோஷம்தான், அவள் குழந்தையும் என் குழந்தை தானே, நான் பொறாமையெல்லாம் படலைங்க, என்னை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் மனசில் ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனையோன்னு, அதான் மனசு கிடந்து அடிச்சுக்குது என்றாள் யமுனா. இதை பற்றி இவ்வளவு நாள் நீ யோசிச்சது கூட இல்லை, இப்போ என்ன, ரோஜா கல்யாணம் ஆகி அவள் அம்மா ஆயிட்டா நீ குழந்தை இல்லாமல் இருப்பேன்னு யோசிக்கிறியா, அதனால தான் உன் மனசு கலக்கமாக இருக்கா என்றான் வீரா.
பார்த்தீங்களா, இப்படி யோசிக்காதீங்க. இப்படி யோசிப்பீங்கன்னு தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. எப்படியாவது அம்மா ஆயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் ஏன் ஆகலைங்கிறது தான் எனக்கு குழப்பமா இருக்கு என்றாள் அவள். ஏய் பொண்டாட்டி, இந்த குழப்பத்துக்கு தீர்வு என்ன தெரியுமா? எப்பவும் நீ உன் மாமா கூட இருக்கணும். ஆனா எப்போ பார்த்தாலும் நீ உன் அக்கா கூட இருந்தா எப்படி உனக்கு குழந்தை வரும் என்றான் வீரா. இது விளையாட்டுக்கான நேரம் இல்லை. இதுதான் என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு என்னங்க என்றாள் யமுனா. நான் என்ன டாக்டர் அடி தீர்வு என்னன்னு சொல்றதுக்கு? எல்லாம் நல்லதே நடக்கும். கொஞ்ச நாள் தானே ஆகுது, பார்த்துக்கலாம் விடு என்றான். சரி, குழந்தை வர்றதுக்கான வேலையை பார்ப்போமா என்றான் வீரா. என்ன பகல்லேவா என்றாள் யமுனா. இதுக்கு எதிரி பகல் இரவெல்லாம்? குழந்தை வேணும்னு ஆசைப்படுறல்ல, அப்ப அதுக்கான முயற்சி செஞ்சுதானே ஆகணும். ஆளை விடுங்க சாமி, இதுக்கு தான் அங்கிருந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்களா என்றாள் யமுனா. உனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைடி. வேலையும் பார்க்க கூடாது, ஆனா குழந்தையும் வேணும். முயற்சி பண்ணாம குழந்தை எப்படி வரும்? மாமா சொல்றதை கேளுடி என்றான் வீரா. நீங்க சொல்றதெல்லாம் நிறைய கேட்டுட்டேன். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகணும். அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நம்ம அங்க போகலாம் என்றாள் யமுனா. அடிப்போடி என்று சொல்லிவிட்டு சென்றான் வீரா. இவர் எப்பவுமே சின்ன பிள்ளை மாதிரி தான் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் யமுனா. நாளைக்கு ராஜி சரவணனோட கல்யாணம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நம்ம அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லலாம். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நன்றி.